வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு புதிய நாளும் தொடங்குவது ஒரு கேள்வியோடுதான். நாம் யாருக்காவது பிரியமானவர்களா? யாராவது நம்மை கவனிக்கிறார்களா? ஒரு மெசேஜ், ஒரு கால் அல்லது ஒரு நோட்டிபிகேஷன், இதுவே நமது மனதில் முதலில் தேடும் விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடிவடையும் போது இழந்த கனவுகள், உறவுகள், சந்தோஷங்களை நினைத்து நாம் தனிமையில் மூழ்கிவிடுகிறோம். வெளியில் சந்தோஷமாக நடிப்பதாலும் உள்ளுக்குள் அதிகமாக வலிக்கும் நிலையில், பேச ஒரு நபர் இல்லாமல் அதையும் யாரும் அறியக்கூடாது என்று ஆசைப்படும் ஒரு நிலையில்தான் நம்மில் பலர் இருக்கிறோம். அதிகமான சிந்தனைகளும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் நமது வாழ்க்கையை சலிப்பாக மாற்றிவிடுகின்றன. நம்மையே நாம் மறந்து போகும்போது நாம் மேலும் உடைந்து விடுகிறோம். பின்று நாம் அனுபவிக்கும் துக்கம் நமக்கு எதுவும் இல்லாததால் அல்ல, மாறாக எல்லாம் இருந்தும் உள்ளுக்குள் தனிமையில் மூழ்குவதால்தான். நமது உள்ளார்ந்த வலியை யாரிடமும் திறந்து சொல்ல நாம் பயப்படுகிறோம். மற்றவர்கள் நம்மை கேலி செய்வார்களோ, அல்லது நீ சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று சொல்லி நம்மை இலகுவாக எடுத்துக்கொள்வார்களோ என்ற பயம் நம்மை அமைதியாக்குகிறது. நாம் எல்லாரும் வெளியில் சந்தோஷமாக இருப்பதை காட்ட முயற்சி செய்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? பிடிக்காத விஷயங்களை செய்து கொண்டு போலியான புன்னகையோடு நாட்களை தள்ளிக் கொண்டிருக்கிறோம். அலுவலகத்துக்கு செல்லும் போது சிரிக்கிறோம், ஆனால் வீட்டுக்கு திரும்பும் போது மனதில் சோர்வும் வெறுமையும் நிறைந்து விடுகிறது. நமது பேச்சை யாரும் கேட்கவில்லை. நமது சிரிப்பு போலியானதாக தோன்றுகிறது. இரவு வந்ததும் அமைதியின் வலியில் நமது உறக்கம் தொலைந்து போகிறது. ஏன் அப்படி நடந்தது? அவன் ஏன் அப்படி சொன்னான்? ஏன் எனக்கு மட்டும்? இப்படி இந்த கேள்விகள் நமது மனதில் புயல் போல் மோதிக்கொண்டே இருக்கின்றன. அதிகமான சிந்தனைகள் நம்மை பகலும் இரவும் கலக்கமடையச் செய்கின்றன. நாம் நம்மையே குற்றம் சொல்கிறோம், விதியை பழிக்கிறோம், மற்றவர்களையும் பழிக்கிறோம். ஆனால் அதிகமாக நாம் கோபப்படுவது நம்மிடமேதான். ஏனெனில் நமக்கு ஏதோ ஒன்று இழந்துவிட்டதாக நாம் நினைக்கிறோம். இந்த வலியை யாரிடமும் பகிர நமக்கு தைரியமில்லை. சமூகம் நம்மிடம் சொல்கிறது, வலிமையாக இரு, எல்லாம் சரி என்று காட்டு, எப்போதும் சிரி. அப்படியே உள்ளுக்குள் எரிந்து கொண்டே போலியான புன்னகையோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிறோம். உள்ளுக்குள் யாராவது என்னை கேட்கிறார்களா என்று அலறும் போதும் நம்மை கேட்க யாருமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். காரணம், எல்லாரும் தங்களது சொந்த காயங்களில் மூழ்கிக் கிடக்கிறார்கள். ஒவ்வொருவரின் முகத்திலும் ஒரு முகமூடி இருக்கிறது. எல்லாரும் கூட்டத்தின் நடுவிலும் தனிமையில்தான் இருக்கிறார்கள். சந்தோஷம் எங்கே கிடைக்கிறது? இதுதானா வாழ்க்கை? இதுதானா நாம் தேடி அலைக்கும் சந்தோஷம்? ஒவ்வொரு நாளும் நாம் அதிகமாக ஓடுகிறோம், அதிகமாக உடைந்து போகிறோம், அதிகமாக